அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இதுதான் நம்ம இந்த ஆனக்குளம் முதுவன் பழங்குடி மக்களை பார்க்குற கடைசி வீடியோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துடுங்க. மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன் ரைட் சைடில். அதே மாதிரி இந்த குடி பேர் பார்த்தீங்கன்னா சேவல் குடி. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பாறை குடின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம், ஒரு வில்லேஜுக்கு. அந்த ஏரியாவில் இருந்து அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி நாங்கள் அடுத்து எங்கே போகலாம் என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் அவங்க சொன்ன குடி தான் இந்த சேவல் குடி. பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பாறை குடியிலேருந்து நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நடந்து வர்ற குறுக்கு இந்த வழி இருக்காமா. ஆனால் குறுக்கு வழி அதில் பார்த்தீங்கன்னா யானை காட்டுக்குள்ளே நடந்து வரணுமாமா. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் சரி ரிஸ்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சுற்றி போகலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். சுற்றி போனால் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் ஒரு மலையவே சுற்றி நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்களும் சுற்றி வந்து மறுபடியும் அங்கேருந்து ஜீப் எடுத்து நம்ம அந்த சேவல் குடிங்கிற வில்லேஜுக்கு போயிருந்தோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம இந்த குடிகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற தலைவரை நம்ம சந்தித்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும்னு. அப்படி இந்த வீடியோவில் நம்ம அந்த தலைவரை சந்தித்தோம். அவரும் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற அந்த வாழ்க்கை முறை அவரோட தலைவரோட வீடு எல்லாமே காமிச்சாங்க. அதே மாதிரி அந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு கட்டியிருப்பாங்க. நம்ம இந்த தலப்பாக்கட்டு கட்டியிருந்தால் அவர் தான் அந்த ஊருக்கான தலைவராமா. பாரம்பரியமாக காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறது தான் அந்த தலைவராமா. அதே மாதிரி அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலும் சேம் தான். அதே மாதிரி அங்கேயும் இந்த கிருஷி விவசாயம் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி இவங்க ஜீப் போகிற அளவுக்கு ரோடு இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. இந்த போயிட்டு வர வண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்களாம் இறங்கி நடந்து போய்க்கிறாங்க காட்டு வழியாக. அதே மாதிரி போயிட்டு வந்துக்கிறாங்க. எல்லாருமே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோவை பிடிச்சவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வில்லேஜை எங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவல் குடி. சேவல் குடி. சேவல் குடி. இது முதுவன் சார். முதுவன். ഒരു ഇവരോട് ഒന്ന് പറഞ്ഞു കൊടുത്തടാ. ഇവരോടൊന്ന് പറഞ്ഞു കൊടുത്തേ. നീ காஃபியா? ഇവർ നിങ്ങളുടെ ഭാഷ പറഞ്ഞു. ஓ, காஃபி இப்போ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓ, இது எங்க கொடுப்பீங்க? இது உங்க கடையிலையா? சொசைட்டி மாதிரி இருக்கா? சொசைட்டி இல்லை. ஓ, ஏலம் கொடுக்குறது? ஏலம் கொடுக்குறதா அடிமாரி. அடிமாலி. இப்போ அங்கே கொண்டு வரீங்களா? இது அடிமாரிக்கு உண்டு. ஓ, நோக்கட்ட காஃபி இல்லை. காஃபி எல்லாமே காஃபி. இங்கே ஃபுல்லாக காஃபி தானா? கொஞ்சம் தான் இருக்குது. வேற குறுமிளகு அந்த மாதிரி? குறுமிளகு, கொக்கோ. கொக்கோ. வேற சாக்லேட்டு. கொக்கோ பழம் நல்லா இருக்கும்டா. கொக்கோ பழம் இல்லையே. காயினுண்டு. வேற என்ன கிருஷி என்ன போடுறீங்க? காப்பி, கொக்கோ, கொடி, கொடி, ரப்பரு. ரப்பர். ரப்பரு. இது ஃபுல்லா. இது பேர் என்ன? ஊர் பேர் என்னது? சேவல் കുടി. சேவல் குடி. சேவல். சேவல். சேவல் കുടി എന്ന പേര് വരാൻ കാരണം ഇങ്ങ ഒരു മൂപ്പന പേര് சேவல். சேவல் മുത്തനായിരുന്നു. ഇങ്ങ ഒരു മൂപ്പൻ. மூப்பன். അതൊരു ഊര്. இந்த ஊருதே ஒரு மூப்பன் பேரு சேவல் முத்தன். மூப்பன். டேய் என்னடா அப்படியே என்னடா சொல்ற தமிழ்? அப்படின்னா இங்க ஊர்ல ஒருத்தர் அவர் சேவல் முத்தன்னா அவர் பேரு மூப்பன்னா வயசானவர். பேர் தான் அது. ஒரு ഈ ஊருக்கு ஒரு தலைவன். அதாவது ஊருக்கு ஒரு தலைவர். அந்த தலைவரோட பேர் தான் இந்த குடியில் வச்சுக்கிறாங்க. சேவல் குடி. சேவல் குடின்னு வச்சுக்கிறாங்க. இது இவங்க வெளியிருந்து வந்திருக்காங்க. இங்கே ஆதி காலத்துல இருந்தே அந்த தலைவர் பேர் வந்து அப்படியே வச்சுக்காங்க. ஊர் பேர். மதுரையில இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அதில் பெட்ட ஆൾക്കാരാ அது பல வழிக்கு തിരിഞ്ഞു വന്നത്. ஆமா, அதுல கொஞ்சம் இங்க இருக்காங்க இல்லையா? அது அந்த தலைவரோட பேர் தான் அந்த ஊருக்கு வச்சுக்கிறாங்க. அதனால சேவல் குடின்னு பேரு. சேவல் குடி. அது വരുന്നത് രാജാക്കന്മാരുടെ കെട്ടുള്ള ആള്. ஆமா, രാജാവിന്റെ കെട്ട്. ஒரு தலைவர் சொல்லுவாங்க இல்லையா? തലപ്പാവ് തലവരില്ല ഇളമുറ.
அந்த வம்சம் இளமரை அந்த இதில் வந்தவங்க. அதனால ராஜாவினால தான் தலைக்கட்டில் கட்டுவாங்களாமா. ஓ இங்க வந்து தலை கட்டினாங்கன்னா அந்த ராஜா அந்த பெரிய கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் அப்படி கட்டுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பழக்கம். வேற யாரும் கட்டக்கூடாதா? பாட்டா கட்டுற ஆள் இருக்கு. பாட்டா இங்க வா. பசங்க படிக்கிறாங்களா? பாட்டா படிக்கிறாங்களா? പാട്ടനൊക്കെ ചെറിയ പാട്ടൻ ബാക്കിയുള്ള കാര്യങ്ങൾ നടത്താം. പാട്ടനെ പാട്ടനെ നമ്മുടെ കുടിയെക്കുറിച്ചാണ് ചോദിക്കുന്നത്. പാട്ടൻ രാജകാലത്തെ കേട്ടല്ലേ? രാജകാലത്തെ രാജ തലപ്പാവ് അത് അവർക്ക് മാത്രമേ അത് കെട്ടാൻ പറ്റുള്ളൂ. அது மற்றவங்கள கட்டக்கூடாது. വേറെ கட்டு இந்த மாதிரி தலப்பா வந்து அந்த கொஞ்சம் அந்த பெரிய பரம்பரையில இருந்தவங்க தான் கட்டணும் அப்படிங்களா? சொல்ல நம்ம அறிவாரி முருகன் ஆதிவாசி முதுவன். ஆதிவாசி முதுவன். ஓ எத்தனை வீடு இருக்கு உள்ள? ஒரு 48 வீடு உண்டு. 48. இந்த 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 சைடு ஃபுல்லா இப்போ இந்த சேவல்குடி தான் வருது. ஆமா சேவல்குடி தான். சேவல்குடி தான். எல்லாமே விவசாயம் தாங்க. சரி. எல்லாம் சேவல்குடி போய் தான் கொடுக்குறத. காஃபி தான் அதிகமாக போட்டிருக்காங்க நேட்டா. காஃபி കോഫി കൃഷിയാ கிருஷி കൃഷി എല്ലാം കോഫി റബ്ബർ കൊക്കോ കപ്പ எல்லாம் எல்லாமே இருக்கு. நல்லா வரும் இருக்கும். அந்த காட்டுக்கிழங்கெல்லாம் கிடைக்காதா? காட்டு விலங்க இங்கே கிடைக்காது. எந்த பக்கம் இருக்கும்? காட்டுக்குள்ளே இருக்கும். அது எடுக்கிற ஏதாவது குடி இருக்கா? இருக்கு. தேனு கிழங்கு மட்டும் எடுக்கிற தேனில் எங்கே எடுப்பா? செம்மையாக ஆகலையா? தேனு 800. ஆமா டைம் ஆச்சு. கிழங்கு கிடைக்குமா? கிழங்கு இப்போ காட்டு விலங்கு கிடைக்காது. கிடைக்காது. சீசன் இருக்குமா? அந்த யானை தண்ணி குடிக்க வர இடத்துக்கு பேக் சைடில் உள்ள அதுக்கு கொடி இருக்குல்லங்க? உரியம்பட்டி உரியம்பட்டி கொடி போக முடியாது. போக முடியாது. யானை ஃபுல்லாக இருக்கு. நேற்று ஒரே ஒரு யானை தான் வந்திருக்குங்களா? யானை வரல லேட்டன்னு ஒன்று தான் வந்திருக்கு. யானை ஒரு நேற்று வந்துதா? നേരത്തെ വന്നു. ഇന്നലെ 4 മണിക്ക് വന്നത്. 4 മണിക്കാ? இன்னைக்கு காலையிலையா? ഇന്നലെ ഡെയിലി. சரி பட்டுருவாங்களா? போய் ஓகே போகலாம். சும்மா அது வரைக்கும் வச்சுருக்கலாமா? மேலே இருந்து போகுது. சரி அது வரைக்கும் பாப்பா ஆட்டுறது. அது வரைக்கும் எத்தனை வரைக்கும்? 1ஆவது இருக்கு. 1ஆம் கிளாஸ். அவர் என்ன சொல்றாரு? ஆள் இது வந்து இங்கிலீஷ் ஸ்கூல், ட்ரைபல் ஸ்கூல் இல்லையா? இது இவங்களுக்குள்ள ஸ்கூலா? எத்தனை வரைக்கும் இருக்கு? 1ஆம் கிளாஸ் வரைக்கும். பிகேஜி மாதிரிண்ணா பால்வாடியிலேருந்து அப்படியே 1ஆம் கிளாஸ் வரைக்கும்ண்ணா. ஓ இங்கேயா? ஆமாங்கண்ணா. பால்வாடி இல்லையா? பால்வாடிங்க. ட்ரைபல்ஸ்க்கு பால்வாடி. இது என்ன இது செடி? இது கிழங்கு. கப்பக்கிழங்கா? மரவள்ளி கிழங்கு. கப்புக்காங்க. அங்கேயே யூஸ் பண்ணுறாங்க. இது சீனி கிழங்க. சரி ஓகே. சக்கரவள்ளி கிழங்கு. வரகு. சும்மா பார்க்க வந்தேங்க. ஆமாம் சொல்லிடுங்க பார்க்க வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பார்க்க வந்தேன். வீடு பார்க்க அடுத்து நோக்கம் வந்தது சும்மா நோக்கம். யூடியூப்லேயே வந்தது. ஓ இது இவங்க எல்லாமே இதை வீடுங்களா? ஆமாம். நீங்கள் എത്ര കൊല്ലമായിട്ട് ഇവിടെ ഇരിക്കുന്നത്? എത്ര കൊല്ലമായിട്ട് ഇവിടെ ഇരിക്കുന്നത്? அவங்க പൂർവീകം ഇങ്ങനെ ഒരു കൊല്ലാകണ്ടോളൂ ഇല്ല? ഒരു കൊല്ലാകണ്ടോ? എത്ര പിള്ളേരുണ്ട് ഇന്ന് ഇവിടെ താമസം? പിള്ളേര് ഇല്ല. ഒരു കണ്ണ് കാണാത്ത പോയി മാത്രമേ ഉള്ളൂ ഇവിടെ. ശരി.
தள்ளிப்போடா ஸ்பைடர் வேலை வீட்டுக்குள்ள நோக்கான் നോക്കിക്കോ நோக்கலாம் ആ കയറി നോക്കിക്കോ இந்த அடுத்து செஞ்சு நீங்க வாடா பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கு അത് വാള ഉള്ളി പോയി നോക്കട്ടെ ഉള്ളി പോയി നോക്കട്ടെ போய் നോക്ക് ஆ சரி சரி இல்லை லைட் இருக்கா ஃப்ளாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா தெளிவு எடுத்து சரி 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 அடுத்து அடுத்து என்னங்கண்ணா பேரு பேர் பாலு பாலுவா சரி சரி எവിടെ நீங்க என்னது எവിടെ எவ்வளோ தமிழ்நாட்டில் பேர் என்ன ஆ ചെറുവൻ അറിയില്ല പേര് എൻ്റെ പേരാ എൻ്റെ പേര് സുധീരാണ് നിങ്ങളുടെ പേര് പേര് ബാലു ആ ബാലുവാ ശരി ശരി ഇവിടെ എത്ര കൊല്ലമായിട്ട് ഇരിക്കുന്നത് ഇവിടെ ഒരു കൊല്ലമായില്ല ആ എന്നാൽ 6 മാസമൊക്കെയായി ആ ഓക്കെ ഓക്കെ ഇവിടെ ജോലി പക്ഷേ എനിക്കൊന്ന് പഠിക്കല ശരി 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 ഇവിടെ ഗവൺമെന്റ് ഒക്കെ നിങ്ങൾക്ക് ചെയ്യുന്നുണ്ടോ അത് ചേരണ്ട പഠിക്കാനൊക്കെ ഉണ്ട് ആ ശരി ശരി അറിയിച്ചൊക്കെ ഗവൺമെന്റ് വരുമോ ആ തരുന്നുണ്ട് ആ ശരി ശരി ഇവിടെ നിങ്ങൾക്ക് ഇവിടെ ഇരിക്കാൻ ഒരു പ്രശ്നമില്ല ഇല്ല ശരി ശരി கவர்மெண்ட்லாம் ஆ பண்ணுது பண்ணுதம்மா வெளியே ஸ்கூலு எல்லாம் தராங்களாம்மா நீங்கள் நீங்கள் அம்மையா நீங்கள் மட்டும் இருக்கிறது മുത്തശ്ശി തൊഴിലുറപ്പിനെ അമ്മ ஆ சரி சரி ஆ சரி ஏட்டா நீங்கள் நோக்கிட்டாரா ഇവിടെ വീഡിയോ എടുത്തുതരാ നോക്കിയിട്ട് വരാ പറയാ വീഡിയോ എടുത്ത് വരാ മനസ്സിലായില്ല ഇല്ല അകത്തൊക്കെ വീഡിയോ എടുത്ത് വരാ പറയാ போய் எடுக்க ആ ശരി ശരി ഇല്ല ചോദിക്കാമല്ലേ ഇത് അടുക്കളയില്ലേ ആ ശരി இது அது பின்னாடி எடுக்கலாம்ல திறந்து திறந்து ஆ அண்ணா இருண்ணா அவருக்கு ஃபுட்டை எடுத்து வரணும் அப்படியே பால் செய்ய மாட்டேங்குது ஃபால்ஸ் அங்கே இருக்குது இந்த வீடு அப்படியே விஜய் நெஞ்சிருக்காங்க மாப்பிள்ள சாணி விட்டு நெஞ்சிருக்காங்க மாப்பிள்ள இது இதுல இது காட்டு கிழங்கு மாப்பிள்ள காட்டு கிழங்கு தான் இங்கே இருக்கு அங்கேதான் யானை வருது ആന വരുന്നത് മേലെ வருது மேலே வருது வந்திருக்கு வேற காட்டு மாடு காட்டு மாதிரி வந்திருக்கு இந்த மேலே இருக்கு இருக்கு கவர்மெண்ட் ആരെയൊക്കെ തരണോ ഗവൺമെന്റ് ആ ഇതൊക്കെ തരുന്നുണ്ട് ആ നിങ്ങൾക്ക് റേഷൻ ഏരിയ കിട്ടുന്നത് റേഷൻ ഏരിയ റേഷൻ നിങ്ങൾക്ക് പെൻഷൻ പൈസ പെൻഷനൊന്നും കിട്ടുന്നില്ല ഇപ്പം കരുതിട്ടോ നിങ്ങള് ആ പെൻഷനും കയറുന്നില്ല ഒന്നും കയറുന്നില്ല இங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்களா யாரா இருக்காங்க அம்மாவும் அங்க பேரனும் இருக்காங்க பேர மத்தவங்க எல்லாம் மத்தவங்களே இந்த வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிருக்காங்க ஆனா இங்க தான் இருக்காங்க ஆமா அங்கதான் இருக்குது புதுசு அங்க ஆனக்குளம் போயிட்டு ஆனக்குளம் போயிருக்காங்க மழை வந்தா ஒழுகுமா ஒழுகாது உலகாது ஒழுகாது நல்லா நல்லா இது பண்ணிருக்காங்க கல்லணையத்தையும் பாருங்களேன் வந்துட்டு அதான் 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 அது வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு இது மூங்கில் இருக்கு இல்லைங்க மூங்கில்ல கட்டிட்டு அது நெஞ்சிட்டு அதுக்கு மேல ஒரு சாணியம் இருக்கு இல்லைங்க அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு தான் இது பண்றாங்க இல்ல இதெல்லாம் கருப்பா இருக்குது என்ன இதெல்லாம் கருப்பு கொஞ்சம் தீ வைக்கிறது தீயில பட்ட மாதிரி தீ வைக்கிறதா ஆமா கஞ்சி வைக்கிறது ஓ நீங்க உள்ள சமையல் பண்ற புகை அது புகை வந்து பாத்தீங்கன்னா மேல அடைச்சதான் அந்த மாதிரி இருக்குது இது கியூரிங் மாதிரி தான் கேப்ல இருந்து அடைச்சுக்கும் உள்ள காத்து நம்ம உள்ள கூலிங்கா தான் இருக்குது ஓ ஆமா உள்ள வந்து பாருங்களேன் ஏசில இருக்க மாதிரி இருக்கும் ஆமா வெளியில வெயிலே உள்ள கொஞ்சம் நல்லா இருக்கு சரி சரி சரிங்கம்மா சரி போலாமா ஓகே ஓகே சரிம்மா வரேங்க எங்கட பேரு എന്റെ പേര് തിരുവാസനുണ്ട് ஓகே ஓகே തിരുവശനം திரிவாசனம் திரிவாசனம் ஆமா சரி 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 பண்றீங்க ശരി சரி சரி ஃபாரின்ஸ்லாம் இருக்காங்க அலோடு கிடையாதாம்மா அலோடு இருந்தாலுமே இப்படி போனோமா இப்போ இங்கிருந்து 1 கிலோமீட்டர் போனால் யானையில ஃபுல் ஃபாரஸ்ட் ஆமாம் அலோடு கிடையாதாம்மா அவங்க தான் வருவாங்களாம்மா இதே பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு இன்னொரு ரூட் இருக்காமா இந்த மலை கதிங்களா இந்த மலை சுற்றிட்டு வரும்போது இன்னொரு ரூட் இருக்குங்களாம்மா
அந்த ரோட்டில் போனால் ட்ரைபிள்ஸ் பேசலாம். அதுவும் ட்ரைபிள் பேசலாம் வந்தால் கொஞ்சம் பர்மிஷன் கேட்கலாமா, அவங்க ஊர் ஆளுக்கிட்டே பர்மிஷன் கேட்கலாம். அதான் ஊர் தலைவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்ம உள்ள அலோவ் பண்ணுவாங்களாமா. அதான் அது காணி ஊர் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அது மாதிரி சொல்லுவாங்களா மூத்த தலைக்கட்டுமாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள விடுவாங்களாமா. அவர் முதல்ல ஒத்துக்கணும், அப்புறம் தான் உள்ள விடுவாங்க இல்லையா? இல்லை அதாவது இப்போ நம்ம போனோம்ல மேலே அந்த குடிக்கு மேலே, அங்கே எப்படி ஊர் தலைவர் ஒத்துக்கிட்டா தான் உள்ள வர முடியும், இங்கேயும் அதே தான் இல்லையா? அதே தான். அதாவது இந்த முதுவன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் இருக்குது. ஆமாம், இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு வீடை பார்த்தோம்ல, அங்கே வீட்டுக்குள்ள போகிறாருந்தாலும் ஊர் தலைவர் வரணுமாம்மா. வரணும், தனியாக அனுப்பிட மாட்டாங்களாமா. இல்லை இந்த தலப்பாக்கட்டி இருக்கிறவங்க அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் உள்ளே போக முடியுங்களாமா. அதாவது அந்த தலப்பாக்கட்டி இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் பர்மிஷன் அவரு கூட வந்தாரு. அதே மாதிரி உள்ள ஒரு 48 குடும்பம் இருக்குதுங்களாமா. 48 குடும்பத்தில் இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா பாட்டியும் அவங்க பையனும் தான் இருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களாமா. அதே மாதிரி இன்னொரு ட்ரைபிள்ஸ் உள்ள வீடு இருக்குதுங்க, போகிறதுனால அவர் பர்மிஷன் கேட்கணுமாம்மா. அந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உள்ள போய் நம்ம பர்மிஷன் வந்து அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்கறோம். தலப்பாக்கட்டி வீடு முக்கியங்களா, வீட்டுக்காரர் முக்கியங்களா, அந்த ஊர் தலைவர் தான் முக்கியமாமா. ஊர் தலைவர் கொடுத்தா உத்தரவு கொடுத்தா நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.